சந்தோஷ், எங்களுக்கு குழந்தை ரொம்ப பிடிச்சிருக்கு. குழந்தைய பார்த்ததுக்கு அப்புறம் தான் என் ஒய்ஃப் ரொம்ப சந்தோஷப்படுறா. ஆமா சார், ஏதோ எனக்கு பிறந்த மாதிரி தோணுது. இவனை நாங்களே வளர்த்துக்கிறோமே, இவனை பிரியவே எனக்கு மனசு வரல. இப்பவே தூக்கிட்டு போறதுனா கூட நாங்க ரெடி தான். இல்ல, குழந்தை விஷயம் அப்படி உடனே முடிவெடுக்க வேண்டாம். நீங்க ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்லுங்க, அன்னைக்கே குழந்தைய தத்து கொடுத்தாரு. ஆமா, அதுவும் சரிதான். எங்க ஃபேமிலி சாமியார்ட்ட கேட்டு நான் உனக்கு ஃபோன் பண்றேன். அப்ப நாங்க வர சந்தோஷ். கொடுங்க. பாய் சந்தோஷ். வரங்க. வாங்க. நம்ம சாமியாரை பார்த்துட்டு நல்ல நாள் குறிச்சதுக்கு அப்புறம் திருப்பி வந்து குழந்தை எடுத்துக்கலாம். என்ன சொல்ற? சரிங்க. என்ன சந்தோஷ், என்ன இது? லட்சுமி மேடத்தை கேட்காம நீயே ஏன் வாக்கு கொடுக்குற? இந்த குழந்தை விஷயத்துல முடிவெடுக்க வேண்டியது லட்சுமி மேடம் மட்டும்தான். தெரியும் சார், எல்லாம் நீங்க இருக்கிற தைரியம் தான் சார். நானா? ஆமா சார். சார், இத பத்தி அம்மா கிட்ட நீங்க தான் சார் பேசி சம்மதிக்க வைக்கணும். இத பத்தி நான் எப்படி பேச முடியும்? அவங்க ஏன் வீட்டுல இருக்கிறது பிடிக்காம நான் இப்படி சொல்றேன்னு நினைச்சிட்டா தப்பாயிடும் சந்தோஷ். அதெல்லாம் என்னால பண்ண முடியாது. சார், அதெல்லாம் ஒன்றும் தப்பாவாது சார். நீங்க தான் அம்மாவுக்கு எப்படியாவது புரியும்படி எடுத்து சொல்லணும் சார். நானும் என் அம்மாவும் சேரணும்னு உங்களுக்கு விருப்பம் இருந்தா எனக்காக இது அம்மா கிட்ட பேசி ஓகே வாங்குங்க சார், ப்ளீஸ். என்னடி பவி மேடமும் லக்ஷ்மி மேடமும் பேசிக்கவே இல்ல? அதானே, எப்பவும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருப்பாங்க, இப்ப என்ன இப்படி வராங்க? அதான் எனக்கும் புரியல. தெரியல. ஏன் அத்தை, என்ன பவி எப்படி இருக்கன்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டீங்கல்ல? அவ்வளோ வீராப்போ உங்களுக்கு. நீதான் பேசினா என்னவா? குட்டி தான் முன்கோவக்காரன். என் பவி நிதானமா யோசிக்கிறவளாச்சே, என் நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு பேசலாம்ல. என்னடா இது, ரெண்டு பேரும் நகம சதையுமா இருப்பாங்க, இப்ப என்னன்னா பேசிக்காமலே போறாங்களே. ஒண்ணுமே புரியலையே. ஏதோ பிரச்சனைன்னு மட்டும் தெரியுது. கண்டுபிடிச்சிடலாம்.
மதர். என்ன மதர், என்னாச்சு? ஏன் இவ்வளவு சோகமா இருக்கீங்க? ஒரு பெரிய பிரச்சனை நடந்துருச்சு. ஆதிராங்கிற ஒரு பொண்ணுக்கு ஓஹோ, பை பர்த்ல இவ்ளோ சாகசம் பண்ணி பிறந்திருக்கான அந்த பையன். சூப்பர் மதர். மதர், ஃபீல் பண்ணாதீங்க மதர். பவி மேடத்தால உங்ககிட்ட பேசாம இருக்கவே முடியாது. இந்த பிரச்சனையெல்லாம் ஜஸ்ட் ஒரு பாசிங் க்ளவுட் மாதிரி மதர், டக்குன்னு காணாம போயிடும். மார்க் மை வேர்ட் மதர், இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்களே வந்து உங்கள்கிட்ட பேசுவாங்க பாருங்க. ஆமா மதர். குழந்தைய தத்து கொடுக்கற விஷயத்த லட்சுமி மேடத்துக்கிட்ட எப்படி சொல்றது? இந்த சந்தோஷ் என்னடானா, நீங்க சொன்னாதான் அம்மா கேட்பாங்க, அவங்க கிட்ட சொல்லி சம்மதம் வாங்குங்கன்னு சொல்லிட்டான். மேடத்துக்கிட்ட அதை சொன்னா அவங்க எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியலையே. ஒருவேளை நாம இதை சொல்லி உங்க வீட்டுல இருக்கிறதுனால தானே இப்படி எல்லாம் சொல்றீங்கன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டா என்ன பண்றது? சந்தோஷ் மேல இருக்கிற அதே அன்பும் பாசமும் இந்த குழந்தை மேலேயே லட்சுமி மேடம் வச்சிருக்காங்க. இவனுக்காக தான் அவங்க வீட்டை விட்டே வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது எப்படி தத்து கொடுக்கலாம் ஒத்துப்பாங்க? ஐயோ, தலையே வெடிச்சிடும் போல இருக்கே. ஏண்டா ஏண்ட கண்ணா அழுவுற? என்ன ஆச்சு? இப்ப என்ன சிரிப்பு? அம்மா வேலை செஞ்சிட்டு இருக்கேன்ல, இப்ப வந்துருவேன். என்ன ஹரி சார்? என்னாச்சு மேடம்? குழந்தை அழுதுகிட்டு இருந்தது, அதான் நான் கிச்சன்ல இருந்து ஓடி வந்தேன். என்னாச்சு? நீங்க ஏதோ யோசிச்சுட்டு இருக்கீங்க? இல்ல, ஒண்ணு இல்ல. கிச்சன்ல வேலை செய்யற ஒருத்தனால டென்ஷன். நீங்க போய் வேலையை பாருங்க, நான் பாத்துக்கிறேன். சரி, கொஞ்சம் ஆட்டி விடுங்க. பாத்து சமத்தா இருக்கணும், சரியா? சந்தோஷ் உன்னை தத்து கொடுக்க சொல்றான். ஆனா லட்சுமி மேடம் நீ சிணுங்கிறதையே தாங்க மாட்டேங்கிறாங்க. நான் என்ன பண்ணணும் நீயே சொல்லு. ஐயோ, ஏன்டா அழுவுற? என்னாச்சு? அச்சச்சோ செல்லம், ஏன் கண்ணா அழுதுட்டு இருக்க? இந்த பாரு, நான் பக்கத்துல தானே இருக்கேன். டேய், சேட்டையா பண்ற நீ? இத பாருடா, அம்மாக்கு கிச்சன்ல வேலை இருக்குதுடா. மாவு அரைக்கணும், குக்கர்ல பருப்பு வெந்துகிட்டு இருக்கு. அம்மாக்கு நிறைய வேலை இருக்குல்ல, புரிஞ்சுக்கூடா செல்லம். எல்லா வேலையும் சீக்கிரமா முடிச்சிட்டு வந்துடுறேன், சரியா? சமத்து. சரி சரி, வர வர. ஏண்டா நீ பாட்டு விட்டு விட்டு அழுவுற? அச்சச்சோ, என்ன என்ன இவ்வளவு அழுதுட்டு இருக்க? என்ன ஏண்டா, என்னடா உன் பிரச்சனை? சரி 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 சரி, அழக்கூடாது அழக்கூடாது. குட் பாய், அழக்கூடாது. என்ன மேடம், நீங்க வந்தா சிரிக்கிறான், போனா அழுவுறான். சரி, கொஞ்சம் பாத்துக்கீங்க சார். இப்ப வந்துடுறேன். டேய் சும்மா இருடா, இப்ப வரேன். குழந்தை மட்டும் இல்லன்னா, இவன் அழலன்னா, குக்கர் வெடிக்கும் போது நான் அங்கதான் இருந்திருப்பேன்.
என்ன அதுல இருந்து காப்பாத்துறதுக்கு தான் நீ அழுதுட்டு இருந்தியா? அம்மாவை காப்பாத்துறதுக்காக தானே நீ அழுத? பாத்தீங்களா சார், என் புள்ள தொட்டில இருக்கும் போதே என் உசுரை காப்பாத்துறான். இவனா சார் எனக்கு பாரமா இருப்பான்? இல்ல. நீயா எனக்கு பாரமா இருப்ப செல்லம்? இல்லடா. இத புரிஞ்சுக்காம குட்டி என்னென்ன ஆட்டம் போடுறான். என்னடா? இல்லடா கண்ணா. இந்த குழந்தைக்கும் மேடத்துக்கும் இருக்கிறது வேற மாதிரியான பாண்டிங். இதை யாராலையும் பிரிக்க முடியாது. நாம மேடத்துக்கிட்ட தத்து கொடுக்கிற விஷயத்த சொல்லாம இருக்கிறதா நல்லது. எஸ். ஹை. நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? சார் தப்பா எடுத்துக்காதீங்க. குழந்தைய பார்த்ததுல இருந்து எங்களுக்கு எல்லாமே நல்லதா நடக்கிற மாதிரி தோணுது சார். இவளும் குழந்தை கண்ணுக்குள்ளேயே நிக்குது. ஒரு தடவை பார்த்துட்டு வரலான்னு சொன்னா, அதான் வந்தோம். சார், அவங்களுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும். தயவு செஞ்சு கிளம்புங்க. யாரு இவங்க? என்னோட பழைய கஸ்டமர்ஸ். போற வழியில என்னை பார்த்து ஒரு ஹாய் சொல்லிட்டு போலான்னு வந்திருக்காங்க. அவங்களுக்கு அவசரமா வேற ஏதோ வேலை இருக்கா, கிளம்புறேன்னு சொன்னாங்க. என்ன சார் இது, வாசல்லையே பேசிட்டு இருக்கீங்க? உள்ள வாங்க. போலாம். போலாங்க. வாங்க. ஐயோ, தத்து கொடுக்கிற விஷயத்த நான் இன்னும் மேடத்துக்கிட்ட சொல்லவே இல்லை. அது தெரியாம இவங்க ஏதாவது உடனிட்டு போனாங்கன்னா, அதுவும் குழந்தையோட வேற மேடம் இருக்காங்க. வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? டீ, இல்ல பரவாயில்ல. காஃபி? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். சாப்பிட்டு தான் வந்தோம். எதுவும் சாப்பிடாம போக கூடாது. இல்ல பரவாயில்ல. நான் காஃபி எடுத்துட்டு வந்துடுறேன். ஓகே. மேடம், ஆ குழந்தைய நான் வச்சிருக்கலாமா? ஆ ஓ சோ 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 சோ. ஓ, எனக்கு தெரியுதா கண்ணா உனக்கு? அம்மா தெரியுதா? மேடம், இந்த மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கு எல்லாருமே அம்மா தானே, அதான் அப்படி கொஞ்சறாங்க. ஆமா, இப்படிதான் தெரியாதவங்க தூக்குனாலும் உடனே ஒட்டிடுறான். எங்களுக்கு தெரியுமே. தெரியுமா? ஐயோ, நான் சிங்க்ல பேசுறாரே, எப்படி சமாளிக்கிறது? இல்ல சார், உங்களுக்கு தெரியுங்கிறது எனக்கு தெரியும். ஆனா அவங்க குழந்தைக்கு தெரியாதுங்கிறது அவங்களுக்கு தெரியாத. சரி, அதை விடுங்க. ராமநாதன் சார் எப்படி இருக்காரு? எப்போ வரேன்னு சொன்னாரு? காஞ்சிபுரத்துல தானே இருக்காரு அவரு. அவரு பொண்ணுக்கு ஏதோ கல்யாணம்னு சொன்னாரு. ஏன் சார் வந்தீங்க இங்க? அவங்க கிட்ட இன்னும் தத்து கொடுக்குற விஷயத்த சொல்லவே இல்லை. தயவு செஞ்சு கிளம்புங்க ப்ளீஸ். நீங்க யாரு, எதுக்கு வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சா எனக்கு பெரிய பிரச்சனை ஆயிடுங்க. சார், நாங்க எதுவும் பேசாம இருக்கோம். குழந்தையோட கொஞ்ச நேரம் இருக்கணும் போல இருக்கு. கொஞ்ச நேரம் இருந்துட்டு போயிருமே. மேடம், நீங்க சொல்ல வேணாம். இவன் நம்மள அழுதே காட்டி கொடுத்துருவான். அப்புறம் மேடம் என்னதான் தப்பா நினைப்பாங்க. கையெடுத்து கும்பிடுறேன், அவங்க வரத்துக்குள்ள ப்ளீஸ் போயிடுங்க ப்ளீஸ். தப்பா நினைச்சிடாதீங்க. அவங்க வந்து ஏடா கூடமா ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா நான் தான் மாட்டிப்பேன். ரொம்ப சந்தோஷம் சார் நீங்க வந்ததுல. அவங்க வரத்துக்குள்ள கிளம்புங்க ப்ளீஸ். குழந்தை கொடுங்க 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 கொடுங்கன்னு சொல்றேன். ஓ ஓ ஓ ஓ ஒண்ணு இல்லை ஒண்ணு இல்லை ஒண்ணு இல்லை நிக்கணும். ஒண்ணு இல்லை ஒண்ணு இல்லை. ஓ ஓ ஓ எங்க அவங்க?
ஏதோ அவங்களுக்கு அர்ஜென்ட் ஒர்க்கா ஃபோன் வந்தது, உடனே கிளம்பிட்டாங்க. என்ன சார் இது, காஃபி எடுத்துட்டு வந்திருக்கேன், காஃபி குடிச்சிட்டு போயிருக்கலாம்ல. காஃபி தானே, கொடுங்க கொடுங்க. என்னங்க, குழந்தைய வாங்கிக்கங்க. வாடா கண்ணா. ஓ ஓ ஓ ஓ ஓ சரி சரி. நீங்க குழந்தைய தூங்க வச்சுட்டு ரெஸ்ட் சரிடா. நான் பாத்துக்கிறேன். சரி சரி சரிம்மா சரிம்மா. சந்தோஷ், லட்சுமி மேடத்துக்கிட்ட தத்து கொடுக்கிற விஷயத்தை பத்தி இனிமே என்னால பேச முடியாது. சார் என்ன சார் ஆச்சு, ஏன் இப்படி சொல்றீங்க? சந்தோஷ், நான் தான் உங்ககிட்ட கோவில்ல வச்சே சொன்னேன், அவங்க 2 பேருக்குள்ள இருக்கிறது சாதாரண உறவு இல்லை. ஐயோ சார், அது வேற மாதிரியான பாண்டிங். அது தெரியாம நீ அடுத்தவங்க கிட்ட அந்த குழந்தைய கொடுக்கறேன்னு சொல்லி வேற மாதிரி அவங்க ஆசையை தூண்டி விடுற. இது தப்பு சந்தோஷ். ஐயோ சார், என்ன சார் நீங்க இப்படி சொல்றீங்க? சார் என்னோட அம்மா எனக்கு வேணும், அதுக்கு தான் சார் நான் இதெல்லாம் பண்ணேன். சந்தோஷ், உன் நிலைமை எனக்கு நல்லா புரியுது. அது மட்டும் இல்ல, லட்சுமி மேடம் மாதிரி ஒரு அம்மாவை யாராலையும் விட்டு கொடுக்க முடியாதுதான். ஆனா இப்ப சிச்சுவேஷன் வேற. சார் என்ன சார் அப்படி பொல்லாத சிச்சுவேஷன்? சார் என்னோட அம்மா நினைச்சா இதெல்லாம் வெறும் தூசி சார். சார் அதை விட்டுட்டு இந்த நேர்மை சத்தியம்னு சொல்லிட்டு என்ன காயப்படுத்திட்டு இருக்காங்க சார். லட்சுமி மேடம் அந்த குழந்தையை பெத்துக்கல, அவ்வளவுதான். மத்தபடி அவங்க தான் அம்மான்னு நம்புறாங்க. ஐயோ, அதனால அவங்க உன்ன கூட எதிர்த்து நிக்க தயாரா இருக்காங்க. சார் ஆதிரா இருந்திருந்தா கூட இந்த குழந்தை இவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்குமான்னு தெரியாது. ஆனா இப்ப லட்சுமி மேடத்துக்கிட்ட அது எவ்வளவு ஹாப்பியா இருக்குன்னு தெரியுமா? இதை நான் கண் கூட பார்த்தேன். அவங்க கிட்ட போய் நான் எப்படி குழந்தைய தத்து கொடுங்கன்னு சொல்றது என்னால முடியாது சந்தோஷ். சார் என்ன சார் நீங்க சினிமா கதை சொல்றீங்களா ஹரி சார்? சார் என்னோட அம்மா என்னதான் அவனை கொஞ்சினாலும் அவங்க வயித்துல பிறந்த குழந்தை நான் தானே. அதுதானே சார் ரியாலிட்டி. சும்மா அவங்க கொஞ்சுறாங்க, அந்த பையனும் சிரிக்கிறான்னு சென்டிமெண்டா நீங்களும் பேசிட்டு இருக்கீங்க. சார் என் மேல உங்களுக்கு அக்கறை இருக்கு இல்லையா? நீங்க சொன்னா எங்க அம்மா கேட்பாங்கன்னு தான் நான் உங்ககிட்ட இந்த உதவியை கேட்கிறேன். சார் என் பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சே நீங்க இப்படி பேசினா என்ன ஹரி சார்? நீ சொல்றது எல்லாமே எனக்கு புரியுது. ஏன் இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க உன்னை தப்பா பேசுவாங்கன்னு பயந்துகிட்டு அவங்கள நீ பிரிக்க பாக்குற? இவங்க யார பத்தி தான் நல்லா பேசிருக்காங்கன்னு கொஞ்சம் சொல்லு. குறை சொல்றதும் சாட பேசுறதும் தான் உங்க பிறவி குணம். சந்தோஷ், எலிக்கு பயந்து வீட்டை கொடுத்துற விஷயமா நீ பேசிட்டு இருக்க. இவங்க பேசுறதெல்லாம் காதுல வாங்காம போனா 4 நாள்ல அடுத்த டாபிக் தாவிடுவாங்க. ஓகே சார், அவங்க மாறிடுவாங்க. ஆனா என் மனசு எப்படி சார் மாறும்? சார் உண்மையை சொல்லணும்னா எனக்கு என்னோட அம்மா வேணும். எனக்கு மட்டும்தான் சார் என்னோட அம்மா, அவ்வளவுதான் சார். சந்தோஷ், அத நீ மட்டும் முடிவு பண்ணா போதுமா? காலம் அப்படி நினைக்கலையே. என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த குழந்தை தான் இன்னைக்கு உங்க அம்மாவோட உயிரையே காப்பாத்திருக்கு. அவங்களுக்குள்ள இருக்கிறது ஒரு தெய்வீக உறவு. அதெல்லாம் பிரிக்க என்னால முடியாது. வேண்டாம் சார், நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லாத சந்தோஷ். எனக்கு உன் மேல அக்கறை இருக்கு. ஆனா அதையும் தாண்டி ஒரு லெவலுக்கு மேல லட்சுமி எடுத்துக்கிட்டே என்னால பேச முடியாது. சார் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க சார். சந்தோஷ் சார், அந்த குழந்தைய தத்து கொடுக்கிற எண்ணத்தை மறந்துரு. நிஜத்தை ஏத்துக்கிட்டு வாழ பழகிக்கோ. அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். சாரி சார். ஹரி சார், ஹரி சார், சார் ப்ளீஸ். யானை யானை யானையாம், யானை மீது அம்பாரியாம். அம்பாரி போலாமா? எல்லாத்துக்கும் மேல சமையல தாண்டா இப்ப ரொம்ப பிடிக்கும். இப்பெல்லாம் சமையலை பத்தி தான் பேச பிடிக்குது. என் குட்டி, என்னம்மா நல்லா இருக்கியான்னு ஒரு வார்த்தை கேட்க கூடாதா? டேய் நான் அப்புறம் பேசுறேன்.